இளைஞர் பாசறையினுடைய கலந்தாவில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தாரிகா சொன்னாங்க, அது மரத்துல ஏறும், அது டிரான்ஸ்பார்மர்ல ஏறும். அது அணில் தயார் செய்த படை, இது அண்ணன் தயார் செய்த படை. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் தற்கூரிகள் என்ற சொல்லுகிற கூட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் தற்கூரிகள், நாங்கள் தமிழ் தேசிய போராளிகள் என்று நிரூபிக்கிற கூட்டம் இந்த திருச்சி அரங்கை நிறைந்திருக்கிற கூட்டம். எல்லாரும் சொன்னாங்க, இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் நடத்துற போராட்டம் வெல்லும் அப்படின்னு. ஆனா உண்மையான இளைஞர் படை கொள்கை பிடிப்பு கொண்ட, கோட்பாடு கொண்ட, இலக்கு கொண்ட, லட்சியம் கொண்ட, எதுக்காக இந்த அரசியல் நான் தேர்ந்தெடுக்கிறேன். இங்க கூடியிருக்கிற 1000 பேர்ட்டையும் 1000 வலையொலியை வைத்து மைக்க வைத்து கேள்வி கேட்டா எல்லாரும் சொல்வா, தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டிற்காக நாங்கள் களத்தில் சொல்வான். நாம் தமிழ்ச்சியின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இலக்கு என்ன, லட்சியம் என்ன, சீமான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி தமிழ்நாட்டின் கடனை அடைப்பார், தற்சார்பு பொருளாதார கொள்கை என்றால் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் அண்ணன் தயார் செய்து வைத்திருக்கிற படை. அங்க கொண்டு போய் மைக்கு நீட்டினா, உங்க கொள்கை தலைவர்ல 5 பேர்ல யாரு ப்ரோ பிடிக்கும் கேட்டா, ப்ரோ அதெல்லாம் அது வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, ப்ரோ மைக் கேமரா ஆன்ல இருக்கா, வேணாம் ப்ரோ, கட் பண்ணுங்க ப்ரோன்றான். நான் எல்லா கூட்டத்துக்கும் சாட்டையை போட்டு அனுப்பிச்சு ஸ்லீப்பர் செல் அனுப்பிச்சு விட்டுறது. என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுதுல பொலிட்டிக்கல்ல, அதுக்காக அனுப்பிச்சு விட்டுறது. அங்க போய் கேட்டா இந்த 5 இவர் பேர் சொல்லுங்க, இவர் பேர் தெரியல ப்ரோ, ஆனா புதுசா வந்துக்கிற ஒருத்தர் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. யாரு? செங்கோட்டையன், கொள்கை தலைவர். அப்புறம் இந்த இல்லங்க, உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் ஈரோட்ல கொள்கை தலைவரா இருக்காரு. ஈரோட்ல செந்தில் பாலாஜிங்கிறான். யோ, செந்தில் பாலாஜி திமுகயா? அப்ப ஈரோட்ல பெரியார். ஆமா பெரியார், ஆமா அவர் எங்க கட்சியில தான் இருந்தார் அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், நீங்க எத்தனை லட்சம் வாக்கை வாங்கினாலும் அது குப்பை, அது சோசியல் டஸ்ட். நாம நினைக்கலாம், சில பேருக்கு தயக்கம் இருக்கலாம், திமுக பெரிய படையை வச்சிருக்குது, பணத்தை வச்சிருக்குது, விஜய் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்காரு, நாம சாதாரண மக்கள் செலவுக்கு கூட காசு இல்லாம இருக்கிறோம், நாம இந்த அரசியலை எதிர்கொள்ள முடியுமா, இந்த அரசியல் நாம் வெல்ல முடியுமா, இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ள முடியுமா என்ற சின்ன தயக்கம் உங்களுக்கு இருந்தால், நமக்காகவே நம்முடைய பாட்டன் வள்ளுவன் 599வது குறளை எழுதியிருக்கிறான். பரியது கூர்ங்கொண்டது ஆயினும் யானை வெறுமும் புலிதா கூறின்றான். யானை உருவத்துல பெருசுதாண்டா. எது யானை? அது ரெட்டை யானையோ ஒத்த யானையோ, யானை உருவத்துல பெருசுதாண்டா, பெரிய கொம்புகளை வச்சிருக்கடா. ஆனாலும் ஒரு புலி தனித்து நின்றால் அந்த யானை பயந்து ஓடும் என்கிறான். ஒரு புலிக்கே யானை ஓடும்னா, இந்த மாதிரி ஒட்டுமொத்த புலி, அதுவும் விடுதலை புலி நிற்கும் போது ரெட்டை யானைகள மொத்த யானை வந்தாலும் இந்த தேர்தல் களத்தில் அது வீழ்த்தும் என்ற நம்பிக்கையோடு நாம் களத்தில் இருப்போம். தம்பி ஹிம்லர் சொன்னது போல, இந்த தேர்தல் களத்தில் இளைஞர் பாசறையுடைய முக்கியமான பணி என்பது வாக்குச்சாவடிகளை நாம் கைப்பற்ற வேண்டும். நாம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வாக்குச்சாவடியில நாம் வாக்குச்சாவடி முகவராக இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வாக்குச்சாவடியில, இளைஞர் பாசறை இருக்கிற வாக்குச்சாவடியில 1000 வாக்கு இருந்தா 600 வாக்கு நாம் தமிழ் கட்சி என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். கொள்கையை பேசி, அண்ணனுடைய கோட்பாட்டை பேசி, நாம பேசிக்கிட்டு இருந்த நாம செயல்படுத்துறோமோ இல்லையோ, 2023 இருந்து கலந்தாய்வு போட்டு எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 4 ஷூ மாத்திட்டேன். கலந்தாய்வுக்கு போய் அவ்வளவு கலந்தாய்வு அடைஞ்சிருக்காரு. நடையா நடந்து நரம்பெல்லாம் தேஞ்சிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 சுற்று கலந்தாய்வு போட்டு, அங்க கூட்டம் போட்டு, பயணங்களை போட்டு எல்லாம் பண்ணி அண்ணன் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், உங்கள் வாக்குச்சாவடியை வெற்றி வாக்குச்சாவடியா மாத்து, உன் வாக்குச்சாவடி வெல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்லேடு எங்க சென்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கூடத்தில் எங்க வாத்தியார் அந்தோணி வாத்தியார் தான் இதை வச்சு எழுதுவார். அது மாதிரி அண்ணன் ஸ்கெட்ச், ஒரு மார்க்கர்லாம் கேட்கறாப்புல, எதுக்கு ஒரு மார்க்க மாத்திடுறாப்புல அப்படின்னாங்க. மார்க்கரு ஒரு ஒயிட் போர்டர் வந்துட்டாப்புல, டை மட்டும் தான் கட்டல, பாடம் எடுத்தாப்புல. உன் வாக்குச்சாவடியில் 1000 ஓட்டு இருக்கா, அந்த 1000 ஓட்டை திமுக ஓட்டு போயிடும், அதிமுக ஓட்டு போயிடும். சரி, எவ்வளவு வாங்கியிருக்கிற, இவ்வளவு, இப்ப நீ எவ்வளவு வாங்க போற, இதுக்கு நீ வேலை பார்க்கணும், அப்படி கிளிப்பிள்ளைக்கு பாடம் எடுக்க மாதிரி எடுத்து நமக்கு வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அங்க கடைசியா ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் கேட்டான், கூடத்துல இருந்து 1000 பேர் கேட்கல, கடைசி முக்கில் இருந்த ஒருத்தன் அண்ணன் பெச்ச கேட்டான். அவன் யாரு? தமிழ்நாடு ஐஎஸ். அந்த ஐஎஸ் கேட்டு உளவுத்துறை கேட்டு போய் முதலமைச்சர் சொல்லிச்சு. முதலமைச்சர் சூப்பர் பாயிண்டா இருக்கு, என் செல்லமே பிரசாந்த் கிஷோரை வச்சு பார்த்தேன், சுனில வச்சு பார்த்தேன், ஆனா என் மருமகன் சபரீசனோட வச்சு பார்த்தேன், அவங்க சொல்லாத பாயிண்ட இந்த செந்தமரன் சீமான் அழகழகா சொல்றாப்லையே அப்படின்னு சொல்லி அவரு உன் வாக்குச்சாவடி ஆக அந்த வகையில வெற்றி வாக்குச்சாவடிட்டாப்ல. இப்ப அதை அவங்க கேம்பெயினா போட்டுட்டு இருக்காங்க. இங்க நாம பண்ணாதத மகாராஷ்டிரா தேர்தலில் 1 பூத் 10 யூத் அப்படின்னு சீமான் சொன்னாங்க.
இது 2023ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் ஐயா மோடி நடைமுறைப்படுத்தி மகாராஷ்டிரா தேர்தலில் வென்றதுக்கு காரணமே அந்த எவ்ரி யூத் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். அப்ப அண்ணன் சீமான் சொல்வது களத்தில் வேலை செய்கிறது. ஆனால் நாம் களத்தில் அதை வேலை செய்ய வைக்கல. அதை இந்த தேர்தலில் வைக்கணும். இது இளைஞர் பாசறை வாக்குச்சாவடிகளில் முகவர்களாக நிரம்ப வேண்டும், வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற வேண்டும். இந்த தேர்தல் திமுகவுக்கு வாழ்வா சாவா. விஜய்க்கு அவனை தன்னை நிரூபிக்க கிடக்கிற களம். ஆனா நமக்கு அப்படி அல்ல. தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சி இந்த 2026 தேர்தலிலிருந்தே தொடங்க வேண்டும். சட்டசபையில் மக்கள் மன்றத்தில் பேசுகிற அண்ணன் சீமானின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.